அனைவருக்கும் வணக்கம். இது குறள் அமுதம். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்னோம், கல்வி அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 குறள் சொல்லிட்டு, இன்னும் நிறைய விஷயங்கள் வள்ளுவர் சொல்ல நினைக்கிறாரு. அதில் என்ன சொல்றாரு? கல்லாமைன்னு ஒரு அதிகாரத்தை வச்சு அதில் ஒரு 10 குறள் சொல்றாரு. இப்போ கல்வியை பற்றி 20 குறளை சொல்றாரு. இப்போ அதிகாரம் கல்லாமை, குறள் எண் 408. குறள் நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு. கண் அப்படின்னா இடம், அவர் கண், அங்கண் அப்படின்னா அவர் கண்ணா அவரிடத்தில், இவர் கண்ணா இவரிடத்தில். இப்ப நல்லார் கண் பட்ட வறுமை, இப்போ நல்லவங்கள்கிட்ட, அதாவது நல்லவங்கள்ட்ட, இப்ப கல்லாமை அப்படிங்கிற அதிகாரத்துல வர்றதுனால நல்லார் கண்பட்ட திரு அப்படிங்கிறது அறிவுடையவர், கல்வியாளர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்த இடத்துல நல்லவருங்கிறதுக்கு கல்வியாளர். ஒரு கல்வியாளர், அறிவுடையவர், வறுமையில் இருக்காரு. அது எவ்வளவு கஷ்டமோ அதை விட கஷ்டமான விஷயம், இடைஞ்சலான விஷயம், இன்னாது, துன்பமானது எது? இப்போ ஒரு அறிவுள்ளவர், படித்தவர் வறுமையில இருக்கிறது கஷ்டம் கிடையாது. அதை விட கஷ்டமான விஷயம் என்னன்னா, கல்லார் கண் பட்ட திரு, கல்வி அறிவு இல்லாதவரிடத்தில் இருக்கின்ற செல்வம். கல்வி அறிவு இல்லாதவரிடத்தில் இருக்கின்ற செல்வமானது எதைவிட அதிக கஷ்டமானது? நல்ல கல்வி அறிவுடையவரிடத்தில் இருக்கக்கூடிய வறுமையை விட கஷ்டமானது. மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.